நேற்று 17 மத்தியானம் புதுச்சேரியிலேருந்து இளம் பசங்கள் 22 வயசு 23 வயசு பசங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அவங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ நானும் இங்கே லால்குடி தான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு என்னை வந்து சந்திக்க வரும்போது தாவேகா சம்மந்தப்பட்ட தொண்டர்கள் வந்து போய் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டலிங்கன்னு சொல்லும்போது நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் வெளியூர்லேருந்து வரலாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன் 19(1)D அந்த பேசிக் ரைட்ஸ்குள்ளே தெரியாத அந்த தற்கொலையும் அந்த அணில் குஞ்சு கூட்டங்கள் வந்து எப்படி நீங்கள் இங்கேருந்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அவர் கூப்பா கிருஷ்ணன் அவர் வந்து வண்டியிலேருந்து இறங்கியிருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா வண்டியிலேருந்து இறங்கினோடனே எப்படிடா அவங்கள வெட்டுங்கடான்னு சொல்லி ஒரு தகரான ஒரு ஒரு 2 மாநிலத்துக்கும் நல்ல உறவு இருக்கிற மாநிலத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து உடனே வெட்டுங்கடான்னு சொல்லும்போது இந்த பசங்க கூட இந்த அவங்களோட தாவேக்கா தொண்டர்கள் அலின் குஞ்சுகள் வந்து உடனே போய் எங்களோட புதுச்சேரிலேருந்து வந்த சிறுவர்களை வந்து போய் தாக்கியிருக்காங்க. தாக்கி உடனே அவங்கள அடித்து அவங்கள காயப்படுத்தி 2 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்தது இது எங்களுக்கு நானும் அந்த ஆஃபீஸில் பக்கத்தில் இருந்தேன். இது உடனே நாங்கள் போய் உடனே நாங்கள் இங்கேருந்து அவங்கள காப்பாற்றி கூட்டு வந்திருக்கோம். கூட்டு வந்து உடனே அவங்கள இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண சொல்லி நாங்கள் சில ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. மீன் டைம் நாங்கள் வந்து நான் வந்து மேல் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஐஜி ஆஃபீஸ் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் அது போக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் எஸ்ஐயும் இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் வந்து அந்த இன்சிடெண்ட்டை டீல் பண்ணவங்க வந்து லீவ் எடுத்துட்டு இது வந்து அவர் வந்து திரு கூப்பா கிருஷ்ணன் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து லீவு போக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கேள்விப்படுறோம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் ஃபைலாக கொடுக்கல. அவர் வந்து அவரோட அனைத்து சக்திகளையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவரோட அரசியல் அனுபவத்துக்கு இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தை வந்து அவர் வந்து வழிநடத்தணும். இந்த மாதிரி நல்ல ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து வழிநடத்த வேண்டிய இடத்துல விட்டுட்டு இந்த தற்கொலை கூட்டத்தை வந்து இந்த மாதிரி திசை திருப்பி அவங்க மேலே இன்னைக்கு ஒரு அக்யூஸ்டாக மாற்றி இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களை செயல்படுறாங்க. இதில் வந்து எனக்கு வந்து என்னோட மச்சான் ஆதவ் அர்ஜுனா மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவர் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி எங்கள் அம்மா சொந்த மாமியாரே வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லி சில வேலைகள் சதிகள் செஞ்சுட்டு இருக்காப்புல. ஏன்னா அவருக்கு வந்து வீக்காக இருக்குது. ஏன்னா அவர் தோக்க போகிறாரு. ஏன்னா அவர் வந்து வேணும்னே அவரோட நண்பர் கார்த்திக், அண்ணா நகர் கார்த்திங்கிறது அவங்க நண்பர். அவரும் சப்ரிஷன் எல்லாமே ஒரே நண்பர்கள். ஸோ அந்த நண்பர்கள் கூட்டம் வந்து கண்டிப்பாக வந்து இவரை வந்து நான் விட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. விட்டு கொடுத்து கண்டிப்பாக அதில் அண்ணா நகர் கார்த்தியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி திரு சப்ரிஷன் அவர்கள் வந்து சில தினங்கள் முன்னாடி திருச்சி வந்து லால்குடிக்க பர்டிகுலராக வந்து தோக்கடிக்கணுங்கிறதுக்காக சில சதிகள் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து திமுகவும் தாவேக்காவும் ஒன்றிணைஞ்சு சில சதிகள் அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆதவ அர்ஜுனா வந்து இந்த சதிகளை வந்து அவன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாப்புல. துரைதர் படத்தில் வந்து அம்சா மாதிரி இந்த மாதிரி இப்போ திரும்பி ஒரு திரு கூப்பா கிருஷ்ணனையும் அவர்களையும் யூஸ் பண்ணி இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா இந்த மாதிரி ரைடு வந்து இந்த மாதிரி இது இன்சிடென்ட்டு போன எலெக்ஷன்லையும் வந்திருக்கு. இதே மாதிரி போய் இறங்கி அவங்க ஆட்கள் வந்து போய் தாக்கியிருக்காங்க. இதே சம்பவம் வந்து ரிப்பீட்டட் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே சம்பவம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி அவர் மேலே ஒரு கேஸ் அலிகேஷன் இருந்திருக்கு. இந்த காசை மதிக்காமல் சொந்த காசு ரேட் வந்தப்போ அந்த காசை மதிக்காமல் அந்த மகாலட்சுமிங்கிற ஒரு பணத்தை வந்து எரிச்சிருக்காரு. கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் தூக்கி போட்டு தண்ணியை தூக்கி வீசியிருக்காரு மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அவருக்கு ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனைனா ரீசெண்டாக ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து அவருக்கு 50 லட்சம் வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து மாட்டிடுச்சு. அதை வந்து அந்த அதிருப்தியில் அவர்கிட்ட இருந்து ஆன பணம் வந்து ரொம்ப சிறிய பணமாக இருந்திருக்கு போல். ஸோ அதை மாட்டிக்கிட்டோன்னா அந்த அதிருப்தியில் வந்து அவர் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில செயல்கள் இருக்குது. அதே மாதிரி தவறாக 25,000 வந்து ஒரு ஓட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்த
நியூஸ் தமிழ் செய்தியிலும் அது போக நிறைய செய்தி சில ஊடகங்களில் வந்து சன் நியூஸ் இந்த மாதிரி சில செய்திகளை தவறாக பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஊடகங்கள் வந்து கரெக்டாக நியாயமாக நேர்மையாக பண்ணுங்கன்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி திரும்ப திரும்ப அந்த 500 கோடிக்கு என்ன கணக்கு இது வரைக்கும் என்னங்கிறது அது வரைக்கும் ஒரு பதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு 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 வழி நடத்தக்கூடிய இடத்துல இருந்து திரு கிருஷ்ணன் வந்து இந்த தற்கொலை பசங்களை அணில் குஞ்சுகளை வந்து வழி நடத்தாம இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு வந்து செயல்படுத்துறது வந்து நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இதோட விளைவுகள் வந்து கண்டிப்பா நாங்கள் என்ன சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அனைத்தையும் நாங்கள் சட்ட ரீதியாகவும் கோர்ட் ரீதியாகவும் போலீஸ் ரீதியாகவும் எங்கள் அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம். ஆமாம் 8000 அதுதான் 8000 25,000 ஏதாவது லாஜிக் ஏதாவது இருக்குல்ல. ஏன்னா இந்த சின்ன பையனை போய் கேட்டால் 25,000 நீங்கள் 2 லட்சம் போட என்னங்க வருது? ஏதாவது ஒரு ஒரு அரசியல் ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பொய் பரப்பி மக்களை திசை திருப்பி இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு வந்து மக்களை வந்து ஏமாத்தாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அதே மாதிரி நாங்கள் என்ன வேண்டிக் கொள்வது என்னன்னா, இந்த மாதிரி திமுகவும் தாவேக்காவும் ஒன்றாக செயல்பட்டு அவங்களோட தாவேக்கா வந்து அவங்களோட பி டீமாக செயல்படுறாங்க. இதை மக்கள் வந்து அறிஞ்சிட்டு இந்த மாதிரி ஓட்டை சிதற விடாமல் சிந்தாமல் சிதறாமல் அனைவரும் ஒழுங்காக நல்ல ஆட்சி கொடுக்குற அதிமுகவுக்கு இந்தியா அலையன்ஸுக்கு வாக்களிக்குமாறு நான் மக்களை வந்து சிந்திக்க சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த தவறுகள் வந்து இந்த மாதிரி கரப்ஷனும் இந்த மாதிரி இது எவ்வளோ அலிகேஷன் கிட்னி முதற்கொண்டு இங்கே திருச்சியில் இருக்கிற அந்த தனலட்சுமி காலேஜ் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறது தான் கிட்னிலாம் திருடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் நீங்கள் சாராயம் செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டேன். கோவிலையும் அவர் வந்து சாராயமும் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து 50,000 கோடி பக்கம் வருஷத்தில் கள்ளத்தனமாக சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த பாருக்குள்ள லைசன்ஸ் இல்லாமையே எல்லா பாரும் நடந்துட்டு இருக்கு. பாட்டில் விற்கிற பாட்டில் 10 ரூபா மேலே விற்கிறாங்க. சில பாட்டில்லாம் டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து டைரெக்டாக விற்று அக்கௌண்ட் இல்லாமல் அந்த எந்த ஒரு டேக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக விற்று ஆல்மோஸ்ட் 20 ரூபா பாட்டில் ஆகுதுன்னா 150 ரூபாய்க்கு வெளியில் விற்கிறாங்க. ஸோ இதுதான் நிலைமை. இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் நம்ம போயிட்டுருக்கோம். மைன்ஸாக இருக்கட்டும், ப்ரெஸ்காரங்களாக இருக்கட்டும், மைன்ஸ் வந்து இதேமாதிரி ஊழல், மணலில் ஊழல், அதேமாதிரி ப்ரெஸ்காரங்களே அட்டாக் பண்ணுறாங்க, ரத்தம் ஒரு அளவுக்கு அடிக்கிறாங்க. அந்த அடித்ததுக்கப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரெஸ்காரங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை. இதை பற்றி நாங்கள் எல்லாமே வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் ஊடகங்களும் எந்த ஊடகங்களோட முதலாளிகிட்ட பேசினா எல்லா ஊடகங்களும் மேலேருந்து கூப்பிட்டு மாட்டுறாங்க. உதயநிதி பற்றி வந்தால் போடக்கூடாதுன்னு திரு ஸ்டாலின் அவர்களே வந்து பர்சனலாக கூப்பிட்டு சொன்னது மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பயப்படாதீங்க. நீங்கள் நம்ம டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இதெல்லாம் நம்மளோட பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் ஜனநாயகம் நம்ம எதுக்கு நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். அதுக்கு நம்ம சுதந்திரம் அடையாமல் நம்ம வெள்ளைக்காரன் அடிமையாகவே இருந்துக்கலாமே. இவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு எவ்வளோ வேலுநாச்சியார் அம்மையார்லேருந்து எவ்வளோ பெரிய பெரிய தியாகிகள் தமிழ்நாட்டிலேருந்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம மண்ணுக்காக மக்களுக்காக தியாகம் செஞ்சு இந்த உயிர்கள்லாம் வீணாக போயிடக்கூடாது. இந்த ஊழல் கற்ற ஆட்சியை வந்து ஒழிக்கணும். தீய சக்தியான திமுகவை ஒழிச்சு தீரணும். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கே வந்து சுதந்திரம்னா வேற யாருக்கு இந்த நாட்டில் தேசத்தில் சுதந்திரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ.